வாங்க என்ன நடக்குது. அவர் சாமி வந்து குடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லிருந்துச்சு, ஏன் கதவு தட்டினேன் அப்படின்னு. அப்பதான் சொல்லிச்சு, இல்ல உன் உருவத்துல வந்து கேட்டா நான் ரூம்ல பார்த்தேன், நீ வந்து குளிக்காம என்ன, நான் நினைச்சேன் நீ வந்து குளிக்கலையோ, அதான் உன்னை ஏசுனேன், ஏன் குளிக்காம இருக்க அப்படின்னு. நீ முன்னுக்கு வாசல நீ போன, ஆனா இப்ப பாக்குற நீ குளிச்சுட்டு இப்பதான் வர அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஆழ்ந்து மிரண்டு கடைசியா வந்து கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு நஷா அப்படின்னு. எனக்கா சரி விடு, இது நார்மல் தானே அப்படின்னு. நார்மலா? என்னது நார்மலு? டபுள் ரோல்ல திடீர்னு வருது நார்மலா உங்களுக்கு? எத்தனையோ பேர் படம் பார்த்திருக்கோம், இந்த பேர் ரீலா நடக்கிறது பயம் தான். ஆனா வந்து எனக்கு பயம் தான், ஆனா நான் அதுக்கு தான் நான் காட்டிக்கல. காட்டினாலும் அது எங்க பயந்துருமோ அப்படின்னு நான் இதை காட்டிக்கல. சரி நான் நார்மல் தானே விடு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு பயம் தான், அது நான் அதுக்கப்புறம் நான் எதுவும் காட்டிக்கல அவங்ககிட்ட. கோயில்ல கேட்டீங்களா என்னது இது, ஏன் நடந்துச்சு? கோயில வந்து ஒன்றும் சொல்லல, ஆனா வந்து அந்த நேபர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி தான் நிறைய அந்த மாதிரி அழியுது. ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டு ரெஹா டைம்ல வந்து அவங்க வீட்டுக்கு ஏதாவது வருவாங்களா எப்படின்னா, என் பாட்டி பின்னாடியே எக்கத்தாப்பு வீடு இருக்கா, அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் அந்த வேலை வந்து ரெஹா டைம்ல அவங்க வீட்டுக்கு போவாங்களா. வீட்டுக்கு வந்த உடனே நான் பின்னாடி கதவு திறக்காங்களா, ஒரு கருப்பு வருவோம். அப்படி நடந்து போனா எப்படி இருக்கும், ஸ்லோவா நடந்து போனமே அவங்க பார்த்தாங்க பின்னாடியே. நடந்து போட அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டா அவங்க பின்னாடி பக்கம் அந்த கிச்சன் பக்கமே போவே இல்லையா. மறுநாள் தான் பாட்டி இது சொல்லியிருந்தாங்க, உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கருப்பு உருவம் போயிருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து சொன்னாங்க, கோயிலுக்கு போய் சொல்லியிருந்தாங்க திருப்பியும் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த கோயிலை வந்து அந்த கோயில் பூசாரி சொன்னாங்க, நீங்க விடாம நல்லா ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருக்க, மந்திரத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து கேட்டா, என் சித்தி பையனெல்லாம் வந்து கேட்டா காலில் கழுவ மாட்டாங்க, வெளியே போனாங்கன்னா காலில் கழுவ மாட்டாங்க, அப்படி ஜோர்சாவே வீட்டுக்கு கூட போயிடுவாங்க. ஸோ அதனால கூட வந்துருச்சா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, விடாம ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மந்திரத்தை நல்லா படிச்சுருந்தாங்க. இன்ன வரைக்கும் இன்னும் அது டிஸ்டர்பன்ஸ் வரல. ஆனால் நான் பாட்டி என்னை தங்குறது ரொம்ப குறைச்சிட்டேன். வெள்ளை உருவம் கருப்பு உருவம் பார்த்து தங்கவே வானாடா அப்படின்னு, போதுடா சாமி அப்படின்னு. அதான் எங்க அம்மாட்ட சொன்னேன், நீங்க ஏதாவது வெளிநாட்டு போறேன் அப்படின்னாச்சுன்னா பரவ நான் வீட்லயே இருந்துக்கிறேன், நான் பாடிதான் போக மாட்டேமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல. ஆனா இன்ன வரைக்கும் தச்சு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வரலக்கா. நடந்தது உங்க எல்லாரும் மொத்தம் தங்கிட்டு அங்கேயே தங்கிட்டு பாட்டிக்கு ஒன்றும் நடக்கல, எதுவும் தெரியல. தெரியலக்கா. ஆனா நானே அதான் யோசிக்கிறேன், பாட்டிக்கு தெரிய மாட்டேதா இல்ல பாட்டி எதுவும் எங்கிட்ட சொன்ன பயப்படுறாங்களா, நாங்க பயந்துருமா அப்படின்னு எதுவும் சொல்லலையா அப்படின்னு நானும் ஒன்னும் சொல்லிக்கலக்கா. அவங்களும் ஒன்னும் என்கிட்ட கேட்டுக்கல, விட்டுட்டோம். நாங்க கோயிலுக்கு போனாங்களே, அங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா இவங்க பார்த்தது வந்து எல்லாம் பார்த்தது வந்து என்ன? அது தெரியலக்கா. மேபி வந்து அந்த பூசை இந்த பாட்டிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைக்கா. மேபி வந்து கேட்டா நம்ம சொன்ன தான், இவங்க வெளியே போவாங்க, காலுக்கு வருவாங்க, அப்படி துர்சா வீட்டுக்கு வருவாங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்குங்க அப்படின்னு அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ கனிஷா. தேங்க்யூக்கா. மர்ம தேசம் கதைகளை மீண்டும் ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக நீங்களும் கேட்கலாம். இதுவரையில் 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். எஸ், 19 மில்லியன் டவுன்லோட்ஸ். இந்த வற்றாத ஆதரவுக்கு நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையே கிடையாது, உங்க பெயர் அதுக்கப்புறம் #MDன்னு டைப் பண்ணி 016-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.